வணக்கம் நண்பர்களே, மக்களின் கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேற்றைய மக்களின் கேள்விகள் நிகழ்ச்சியின் முதல் பகுதியின் தொடர்ச்சியாக இன்றைய இரண்டாம் பகுதியை ஆரம்பிக்கிறோம். நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார், சமீபத்தில் பரபரப்பாக ஊடகங்களில் பேசப்பட்ட விஷயம், பன்னா இஸ்மாயில், போலீஸ் ஃபக்ருதீன், அப்புறம் மாலிக் போன்றவர்கள் இவர்கள்லாம் பயங்கரவாதிகள் என்று ஊடகங்கள் காவல்துறை வெளியிடும் பொழுது பல இஸ்லாமிய அமைப்புகள் எப்பொழுதும் ஊடகங்களும் காவல்துறையும் இஸ்லாமியர்களை எதிரிகளாக சித்தரிக்கின்றன என்று பயங்கர விமர்சித்தன. இப்போ எதற்கெடுத்தாலும் இஸ்லாமியர்களை ஊடகம் வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு ஆதரவாகவே செயல்படுவது என்பது சரிதானா? இல்லை, ஊடகங்கள் ஒட்டுமொத்தமான எல்லா ஊடகங்களையும் சொல்வது தவறு. ஆனால் ஒரு கணிசமான அளவுக்கு ஊடகங்கள் இன்னைக்கு ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட வேண்டும் என்ற அடிப்படையில் போலீஸ் ஒரு லைன் சொன்னாங்கன்னா இவங்க 10 லைன் எழுதுறாங்கிறது தான் யதார்த்தமான ஒரு நிலை. உதாரணமாக நீங்கள் சொன்னவர்கள் கைது செய்யப்பட்ட விதம், எப்படி கைது செய்யப்பட்டாங்கிறதுல இவர்களாகவே தமிழக காவல்துறையினர் தங்களுடைய மதிநுட்பத்தின் காரணமாக போலீஸ் ஃபக்ருதீனை சென்னை பெரியமேட்டு பகுதியில் அவர் போகும்போது இவர்கள் பாய்ந்து செய்து பிடித்தார்கள். அவர் திமிரினார். அப்போது ஒரு ஆய்வாளர் மிக தைரியமாக மடக்கி பிடித்தார் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றது. நடந்த உண்மை என்ன என்பது வேறு மாதிரியாக இருக்கின்றது. அவரே சரணடைந்திருக்கிறார். சாதாரணமாக காவல்துறையில் இது நடக்கிறது உண்டு. யாராவது சரணடைஞ்சா உடனே சரணடைஞ்சதாக சொல்ல மாட்டாங்க. இவங்க இந்த இடத்தில் பதுங்கி கொண்டிருந்தார், உடனே நாங்கள் பாய்ந்து போய் பிடித்தோம் என்று. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், தமுமுக ஆரம்பித்த தொடக்கத்தில் நாங்கள் டிசம்பர் 6 அன்று பாபரி மஸ்ஜித் தொடர்பாக போராட்டங்கள் நடத்துவோம். அந்த போராட்டங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்காதது மட்டுமல்லாமல் போராட்டம் நடத்துவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்வார்கள். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும். உதாரணமாக ஒரு முறை என்னை கைது செய்தார்கள். அப்போது என்ன எழுதினார்கள், எங்கள் அலுவலகத்தில் வைத்தே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வைத்தே காவலர்கள் வந்தாலும் சார் ஸ்டேஷனுக்கு வாங்க சொல்லி அங்கே போய் கைது செய்தார்கள். நான் ரிசர்வ் பேங்க் சர்வேயில் நானும் என்னுடைய சக நிர்வாகிகளும் அங்கே குண்டு வைத்து தகர்ப்பதற்காக சதி ஆலோசனையில் ஈடுபட்டோம். இதை கேட்ட காவல்துறையினர் எங்களை பாய்ந்து பிடித்தார்கள் என்று சொன்னார்கள். இதையே ஊடகங்கள் என்னன்னா, இது ஊடகங்களுக்கென்று ஒரு கடமை இருக்கின்றது. ஒரு காவல்துறை கொடுத்த தகவலை உடனடியாக அப்படியே பிரசுரிப்பதற்கு முன்பாக என்ன நடந்தது உண்மை என்பதை புலனாய்வு செய்து விசாரித்து பண்ண வேண்டும். இன்னைக்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு பல்வேறு நாடுகளில் இந்தியா உள்பட இணையதள கணக்குகளில் வேவு பார்த்து எப்படி தகவல்களை எல்லாம் எடுத்திருக்கின்றது என்பதை ஸ்னோடவுன் வெளிப்படுத்த அதை லண்டன் கார்டியன் பத்திரிகையினுடைய ஒரு செய்தியாளர் மிக அழகாக புலனாய்வு செய்து வெளியிட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு தரத்திற்கு நம்முடைய தமிழ் ஊடகமும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. எனவே இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும், உதாரணமாக இப்போது காவல்துறை வெள்ளையப்பன் கொலை வழக்கில் மட்டும்தான் வேலூர் கோர்ட்டிலே இவர்களை ஆஜர்படுத்தி செய்திருக்கின்றது. ஆடிட்டர் ரமேஷ் வழக்கில் இவர்களுக்கு தொடர்புண்டா அல்லது அதுக்கு முன்பு நடந்த விஷயங்களில் தொடர்புண்டா என்பதெல்லாம் இனிதான் புலன் விசாரணையில் தெரிய வேண்டும். ஆனால் அதற்கு மாற்றமாக தமிழ்நாட்டில் நடந்த, அதாவது காவல்துறையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டிஜிபி ராமானுஜம் அவர்கள் வெளியிட்ட அறிக்கைக்கு முரணாகவே பல்வேறு செய்திகளை போலீஸ் சொன்னதாக ஊடகங்கள் வெளிப்படுத்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறார். ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சிலர் எல்லா சமூகங்களிலும் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் இருக்கின்றார்கள். அதுக்கு மதம் என்ன மதமாக இருந்தாலும் சரி, எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அவர்களே அந்த குற்றம் செய்த குற்றவாளிகள் என்று பார்ப்பதுதான் நியாயமானதை தவிர அதை ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு பார்வையில் கொடுப்பது என்பது மிக தவறானது. உதாரணமாக இப்போது அபூபக்கர் சித்திக் என்ற ஒருவரை தேடுவதற்காக வேண்டி பேரணாம்பேட்டு பகுதியில் நாங்கள் வேட்டைகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம் என்று காவல்துறை சொல்கிறது. அதே பகுதியில் 2 பேர் பயங்கர வெடி மருந்து பொருட்களுடன் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் முஸ்லீம் அல்லாத அன்பர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இதை ஊடகம் கொடுக்கக்கூடிய விதமும்
அந்த 2 பேரும் அசோக் குமார் ஆனந்த் குமார்னு வச்சுக்கிறோம் சும்மா ஒரு இதுக்காக வேண்டி. அதுக்கு பதிலாக அப்துல் காதரும் அப்துல்லாவும் கைது செய்யப்பட்டால் ஊடகம் அன்று மாலை வரக்கூடிய பத்திரிகையாக இருக்கட்டும், காலையில் வரக்கூடிய பத்திரிகையாக இருக்கட்டும், அல்லது மின் ஊடகமாக இருக்கட்டும், இந்த அப்துல் காதரும் அப்துல்லாவும் வந்து பதுங்கி இருந்தார்கள், இவர்கள் அபூபக்கர் சித்திக்கினுடைய தோழர்கள், தீவிரவாதிகள் அப்படின்னு சித்திரம் வரைஞ்சிருவாங்க. பிடிக்கப்பட்டது அசோக் குமாரும் ஆகாஷும் அப்படின்னு இருக்கும்போது என்ன செய்தி வருதுன்னா, இவர்கள் இருந்தாங்க, இவங்க வந்து வெடிமருந்து வியாபாரிகள், லைசன்ஸ் இல்லாமல் வச்சதுனால பிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஏன் இந்த பாரபட்ச பார்வை என்று சாதாரண மக்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலை மட்டுமல்லாமல் கவலை என்னவென்றால், இதை வைத்துக்கொண்டு பொதுமக்களுக்கு மத்தியில் ஒரு மோசமான ஒரு சித்திரம் வரையப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. காவல்துறையும் இதை பற்றி சில நேரங்களில் நாங்கள் காவல் உயர் அதிகாரிகளிடம் இது இப்படி நடந்திருக்கின்றதே, இது உண்மைக்கு முரணானது தானே, நீங்களே இது சொல்லலன்னு சொல்லும்போது, அது பேப்பரை படிக்காதீங்க, ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி சொல்றார், பேப்பரை படிக்காதீங்க, எங்களை பற்றினா மோசமாக எழுதுறாங்க அப்படிங்கிறாங்க. அதல்ல, இது வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடிய ஒரு முயற்சி. இது எல்லாருக்குமே வந்து ஒரு தீமையாக முடியும் என்பதை ஊடகங்கள் உணர்ந்து ஒரு பொறுப்புணர்வுடன் செய்திகளை அளிப்பதற்கு முன் வர வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இந்த பயங்கரவாத நடவடிக்கைகள், இந்த கொலைகள், இவையெல்லாம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாக அமையாது என்பதை நான் தீர்க்கமாக சொல்ல விரும்புகின்றேன். அதாவது ஒரு ஜனநாயக நாட்டிலே நம்முடைய உரிமைகளை வெல்வதற்கு ஜனநாயக பூர்வமாக அனைத்து மக்களுடைய ஆதரவுகளை பெறுவதுதான் ஒரு வெற்றியை தருமே தவிர, யார் ஈடுபட்டாலும், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, யார் இது போன்று கொலைக்கு பதிலாக கொலை அல்லது ஒருவன் விஷமாக இருக்கின்றான் என்பதனால அவனை தீர்த்து கட்டுவது, இதெல்லாம் வந்து பிரச்சனைக்கு நிச்சயமாக தீர்வாக அமையாது. இதை உண்மையான எந்த ஒரு முஸ்லீமும் இது போன்ற செயலில ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. இஸ்லாமிய அமைப்புகள் பிரதானம் வைக்கக்கூடிய கோரிக்கை, அரசியல் கோரிக்கை என்னவென்றால், இடஒதுக்கீடை 10% உயர்த்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அடிப்படையில் இந்திய அரசியல் சட்டத்தின்படி இடஒதுக்கீடு என்பது சமூகம் சார்ந்து சாதி ரீதியாக எந்த மக்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கான இடஒதுக்கீடு என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய அமைப்புகள் கோரக்கூடிய இடஒதுக்கீடு வந்து பொருளாதார ரீதியாக நலிந்த மக்களுக்காக இடஒதுக்கீடை கோருகிறது. இது அடிப்படையில் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? நீங்கள் கேட்டது மிக முக்கியமான கேள்வி. இதற்கு சற்று விரிவாகவே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறுபான்மை மக்களுக்கும் சேர்ந்துதான் வந்து இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்ற விவாதம் வந்து அரசியல் நிர்ணய சபையில், கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அதனால தான் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 16(4) பிரிவை நீங்கள் பார்க்கும்போது பேக்வேர்டு கிளாஸஸ் அப்படின்னு இருக்கின்றது. கிளாஸஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது அதில் வந்து சிறுபான்மை பிரிவினர்களும் சேர்வார்கள் என்ற ஒரு விளக்கத்தை கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் அப்போது தலைவராக இருந்த சர்தார் பட்டேலை குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஒரு பக்கம் இருக்க, பொருளாதார ரீதியில் மட்டுமல்ல, சமூக ரீதியிலும் பின்தங்கிய ஒரு சமூகமாக இன்றைக்கு இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களில் பெரும்பான்மையினர், ஏறத்தாழ 90 விழுக்காடினர் அந்த நிலையில் தான் இருக்கின்றார்கள். இதை நான் சொல்லவில்லை. 2004 டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்த போது முஸ்லீம்களுடைய சமூக பொருளாதார கல்வி நிலையை பற்றி ஆய்வு செய்வதற்காக டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேந்தர் சச்சார் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை அமைத்தார்கள். இந்த குழு இந்திய அரசாங்கம், மத்திய அரசு, அதே போல பல்வேறு மாநில அரசாங்கங்களுடைய ஆவணங்களை ஒரு பக்கம் சேகரிக்கின்றது. அதே போல பல்வேறு மாநிலங்களுக்கும் ஆய்வு பயணம் மேற்கொண்டு அவர்கள் வந்து சச்சார் குழு அறிக்கை என்று சொல்லப்படக்கூடிய அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பித்தார்கள். அந்த அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு தளங்களில் முஸ்லிம் சமூகம் மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற சமூகங்களை விட சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருப்பதை ஆதாரபூர்வமாக அரசாங்கத்தினுடைய ஆவணங்களுடைய துணையுடன் அவர் வந்து நிரூபித்திருக்கிறார். நிரூபித்து அவர் வந்து இதற்கு வந்து பல்வேறு பரிந்துரைகளை செய்திருக்கின்றார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சச்சார் குழு வந்து இட் இஸ் அதாவது நிலை என்ன என்பதை ஆய்வு செய்வதற்கான ஒரு குழு தான்.
சச்சார் குழு வந்து நிறைய ஆய்வு செய்வதற்கான ஒரு குழுவை தவிர அது பரிந்துரைக்கக்கூடிய ஒரு குழு இல்லாவிட்டாலும் கூட அது பல்வேறு வகையான பரிந்துரைகளை செய்திருக்கின்றது. அதில் ஒன்று வந்து கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும். சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி மன்றம் இவற்றிலும் கூட சிறுபான்மை மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். அதில் ஆந்திராவில் உள்ளாட்சி மன்றத்தில் சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அதையெல்லாம் கூட மேற்கோள் காட்டியிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, இதே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வந்து முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்தியாவிலே முதலாக தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட போது அதனுடைய முதல் தலைவராக இருந்த நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய தலைமையில் ஒரு நேஷனல் கமிஷன் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், மதவழி மற்றும் மொழிவழி சிறுபான்மையினர்களுக்கான தேசிய ஆணையம், அந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையமும் விரிவாக ஆய்வுகளை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வுகளை செய்து 2007 மே மாதம் 21ஆம் தேதி பிரதமரிடம் தன்னுடைய அறிக்கையை கொடுத்தது. அதில் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு சட்ட வல்லுநர்கள் அவர்கள் மிக தெளிவாக, இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம், முஸ்லீம்களுக்கு சமூக பொருளாதாரத்தில் கல்வி நிலையில் பின்தங்கி இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது அல்ல என்பதை மிக தெளிவாக தங்களுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பரிந்துரை என்னவென்றால் 15 விழுக்காடு மத்திய அரசாங்கத்துடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மதவழி சிறுபான்மையினர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும், அதில் 10 விழுக்காடு முஸ்லிம்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பரிந்துரை. அப்படி உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அளிப்பதற்கு தயக்கம் இருக்குமேயானால் இந்த மண்டல் பரிந்துரையினுடைய அடிப்படையில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கின்றது பாருங்க, அதில் வந்து 8 விழுக்காடை உள்ஒதுக்கீடாக மதவழி சிறுபான்மையினர்களுக்கு அளிக்க வேண்டும், அதில் 6.5 வந்து முஸ்லீம்களுக்கு அளிக்க வேண்டும் என்று அந்த பரிந்துரையில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கையை நாம் விலாவரியாக நாம் படிக்கும்போது இது போன்று இடஒதுக்கீடு அளிப்பது அரசியல் சாசன சட்டத்துக்கு முரணானது அல்ல என்பதை மிக தெளிவாக அவர்கள் வந்து நிறுவியிருக்கிறார்கள். சாம்சமாக இது பொருளாதார ரீதியாக நலிந்த மக்கள் அப்படின்னு சொல்லலாம். இதே போன்ற விவாதம் ஆரம்பத்தில் டாக்டர் அம்பேத்கரால் முன்மொழியப்படும் போது இதே விவாதம் நடத்தப்பட்டது. அதாவது இந்துக்களில் நீங்கள் சாதி ரீதியாக பார்க்காமல் பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று கோரப்பட்டது. அதற்கு அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த மறுப்பு என்னவென்றால், பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு குறிப்பிட்டிருந்தால் மேலும் ஏற்கனவே சலுகையை அனுபவித்த மக்கள் தான் மறுபடியும் சலுகை அனுபவிப்பார்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் என்று பதிலளித்தார். அதே போல இஸ்லாமிய சமூகத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், நீங்கள் நலிந்த மக்கள் என்று குறிப்பிடும் பொழுது ஏற்கனவே நல்ல நிலையில் உள்ள மக்கள் பயனை அனுபவிக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? நலிந்த மக்கள் பயனை அடைவார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இல்லை, அம்பேத்கர் அவர்களுடைய பார்வை மிக தெளிவான பார்வை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பல்வேறு துறைகளில், உதாரணமாக தமிழக காவல்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு தமிழகத்தில் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் 2007 அளிக்கப்பட்டது. அதற்கு முன்பு வரை தமிழக காவல்துறையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய சதவீதம் 1% குறைவாக தான் இருந்துச்சு. முஸ்லீம்கள் காவல்துறைக்கே போகிறது இல்லைன்னா போயிருக்காங்க, நிறைய பேர் எனக்கே தெரியும் போயிருக்காங்க. ஆனால் இப்போது வந்து இந்த 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்த பிறகு அந்த பர்சன்டேஜ் வந்து கூடியிருக்கு. இப்போ இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், பொருளாதார பார்வை என்று சொல்வதை விட ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் இந்த நாட்டினுடைய அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு சமூகத்தினர்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு வந்து அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது அப்போ வந்து அது ஒரு முழுமையான ஒரு ஹோலிஸ்டிக், ஒரு முழுமையான ஒரு முன்னேற்றத்தை வந்து காண முடியாது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து நாட்டில், இந்தியாவில் முஸ்லீம்கள் அரசு துறை பணிகளில் இருக்கிறார்களா, காவல்துறையில் இருக்காங்களா, இப்படி பல்வேறு துறைகளில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய பங்களிப்பு மிக குறைவாக இருக்கின்றது. அதை வந்து நிச்சயமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது ஒரு விஷயம். இது அரசாங்கத்தில் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. அதே நேரத்தில் சமூக ரீதியாகவும் முஸ்லீம் சமூகத்திற்கு என்றும் சில கடமைகள் இருக்கின்றது. அதையும் நாங்கள் வந்து
உணர்த்தி வருகின்றோம். என்ன மிக முக்கியமான கடமை என்னவென்றால், நிச்சயமாக கல்விக்கான வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்க வேண்டும். அதில் செல்வந்தர்கள் தங்களுடைய கிராமத்தில் தங்களுடைய சுற்று வட்டாரத்தில் நல்ல படிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைத்திருக்கலாம், ஒரு பொறியியல் கல்லூரியில் ஒரு இடம் கிடைத்திருக்கலாம். ஆனால் பொருளாதாரம் இல்லாதனால அந்த படிப்பை தொடரக்கூடிய நிலை இல்லாமல் இருக்கலாம். அவர்களையெல்லாம் அடையாளம் கண்டு படிக்க வைப்பதற்காக மிகப்பெரிய அளவிலே உதவி செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. அதே போன்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் என்னை போன்றவர்கள் எல்லாம் இன்று படித்து வந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் முஸ்லிம் சமூகம் உருவாக்கிய நிறுவனங்கள் தான். நான் புதுக்கல்லூரியில் படித்தேன், அதற்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்தேன் என்பது வேறு முதுகலை. பட் அடிப்படையில் நான் பியூசியும் பிகாமும் ஒரு புதுக்கல்லூரியில் தான் எனக்கு இடம் கிடைத்ததே தவிர அரசாங்கத்தினுடைய பிரசிடென்சி கல்லூரியில் எனக்கு இடம் கிடைக்கல. எதுக்கு சொல்ற, அதுக்கு காரணம் அந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்கி, அந்த கல்வி நிறுவனங்கள் உருவாக்குவதற்கு நடத்துவதற்கு எது உதவிச்சுன்னா அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை உதவியது. எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கல்வி நிறுவனங்களை நிறுவும் போது ஆசிரியர்களுக்கான சம்பளம் உள்பட பல்வேறு பணிகளுக்காக வேண்டி அரசு மானியம் கொடுத்தது. அதன் காரணமாக பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் உருவாகியது. ஆனால் இன்று மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை நான் மிக கடுமையாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன். ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை தன்னுடைய குடிமக்களுக்கு கல்வியை கொடுப்பது. இன்று பல்வேறு நாடுகளில் பிஹெச்டிக்கு மேல படிக்கிற வரைக்கும் கூட முழு கல்வி செலவையும் அரசே ஏற்றுக்கொள்கிறது. சவுதி அரேபியா அதை செய்து கொண்டிருக்கின்றது. இது போன்று பல்வேறு நாடுகள் செய்து கொண்டிருக்கிறது. இது நான் முஸ்லிம் சமூகத்திற்காக வேண்டி மட்டும் பேசவில்லை. அரசாங்கம் கல்வியை கொடுக்க வேண்டும், பழைய கொள்கைக்கு மாற வேண்டும். பள்ளி கல்வி முதல் கல்லூரி கல்வி வரை இது எந்த தனியார் கல்வி நிறுவனங்களை தொடங்கினாலும் அவர்கள் அதற்கு தகுதி உடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கான மானியத்தை கொடுக்கக்கூடிய அந்த பாலிசியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். இது ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிய அளவிலே உதவி செய்யும். சார், அடிப்படையாக நான் மறுபடியும் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் இதனால் பயனடைவார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இந்த உரிமையின் மூலமாக? எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடிக்கு பக்கத்தில் யமனேஸ்வரம் என்ற ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சாதாரண அடித்தட்டு குடும்பத்தைச் சேர்ந்த தமீம் அன்சாரியா என்ற ஒரு பெண் இன்னைக்கு ஐஏஎஸ்ல தேர்ச்சி அடைந்திருக்கிறார். சாதாரண ஒரு பெண். இதே போல சாதாரணமான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவருடைய புதல்வர் படித்து தமிழகத்தில் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்ததின் காரணமாக அவர் சிவில் ஜட்ஜாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனையோ ஏழை மாணவர்கள், அடுத்த வேளை கஞ்சிக்கு இடமில்லாத மாணவர்கள் இடஒதுக்கீட்டின் காரணமாக மெரிட் லிஸ்டில் பொறியியல் கல்லூரியில் அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. செய்திகளை நம்ம செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். எனவே இது ஒரு பக்கம் சொல்லுவார்கள், ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா, இடஒதுக்கீடை அனுபவித்தவர்களே திரும்ப திரும்ப அதை அனுபவிக்கிறார்களே என்று. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த அதிகாரத்தினுடைய அல்லது உயர் கல்வியை பெறாத குடும்பங்கள் எத்தனையோ இதனால் அதிகமாக அளவில் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது அவர்கள் தான் அதிகமாக பயனடைந்திருக்கிறார்கள். இது முஸ்லீம்களுக்கு மட்டும் பொருந்தாது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஷெட்யூல் இன மக்கள் எல்லாருக்குமே இது பொருந்தும். சார், அதாவது அடையாள அரசியல் அப்படி ஒரு குறியீடு இருக்கு. அதாவது சாதி ரீதியாகவோ அல்லது மதத்தை முன்னிறுத்தியோ ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ செயல்படும் பொழுது ஒரு கட்டத்தில் தன்னுடைய வாக்கு வங்கியை தற்காத்துக் கொள்வதற்காக மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழக்கும்போது சாதி ரீதியான கருத்துக்களை பரப்பிவிட்டு அதன் மூலமாக குளிர்கால கட்டாயத்தில் இருக்கப்படுகிறது. சமீபத்தில் நாம் பார்த்தோம், பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஆரம்பிக்கப்படும் பொழுது பல உயரிய தத்துவங்களை கொண்ட கட்சி பிறகு வாக்கு வங்கிக்காக எந்த அளவுக்கு சென்றுள்ளது வரலாறு காட்டியுள்ளது. அதே போன்று அதை சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், அது இருமுனை கூர்மையுள்ள கத்தி என்று சொல்வார்கள் ஆய்வாளர்கள். அதுபோல அடையாள அரசை நோக்கி செல்லக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியும் கூட அந்த அளவுக்கு போட வாய்ப்பு இருக்கு இல்லையா?
நிச்சயமாக வாய்ப்பில்லை. காரணம், எங்களுடைய கட்சியினுடைய பெயரையே நாங்கள் மிக கான்சியஸாக, மிகவும் உணர்ந்தவர்களாகத்தான் மனிதநேய மக்கள் கட்சியினே பெயரை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக இது முஸ்லீம்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், எங்கள் கட்சி முஸ்லீம்களே இல்லாத பல்வேறு ஊர்களிலே எங்களுடைய கட்சியினுடைய கிளைகள் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சாதாரண கிளை நிர்வாகி மட்டுமல்ல, தலைமை நிர்வாகி, எங்களுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் வழக்கறிஞர் சரவண பாண்டியன், அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடியவர் மண்ணை செல்லச்சாமி, அதே போல இன்னொரு அமைப்பு செயலாளர், நான் சொல்ற மாநில அளவில் இருக்கக்கூடியவர் ஜோசப் நொலஸ்கோ. இப்படியாக அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைக்கக்கூடிய, அனைத்து தரப்பு மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக வேண்டியும் போராடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆனால் ப்ரீடாமினன்ட்லி அதிகமாக முஸ்லீம்கள் எங்களுடைய கட்சியில் இருக்கின்றார்கள் என்பது உண்மை. சிறுபான்மை மக்கள் சார்ந்த விஷயங்களை நாங்கள் பேசுகின்றோம் என்பது உண்மை. ஆனால் அதற்காக வேண்டி ஒரு மக்கள் மீது உள்ள வெறுப்பு உங்களை அவர்களுக்கு எதிராக அநீதம் இழைக்க தூண்ட வேண்டாம் என்று திருக்குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நிச்சயமாக நாங்கள் வெறுப்பு அரசியலுக்கு, ஒரு குறிப்பிட்ட சாராரை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற அரசியலுக்கு, ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினருக்கு எதிராக எதை வேண்டுமென்றாலும் மனசாட்சி இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற அரசியலுக்கு ஒருபோதும் நாங்கள் போக மாட்டோம். எங்கள் கட்சியினுடைய பேருக்கு உண்மையாக நாங்கள் நடந்து கொள்வோம். சரிங்க, பல முற்போக்கு அமைப்புகளோடு நீங்கள் தொடர்ந்து பல விஷயங்கள் நீங்கள் போராடி இருக்கீங்க. கூடங்குளம் அணுகுலை பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஈழத்தமிழர் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது முல்லை பெரியார் அணை பிரச்சனையாக இருக்கட்டும், இது பல விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து போராடுறீங்க தமிழர்களுக்கு ஆதரவாக மனிதனின் அடிப்படையில். ஆனால் என்னதான் நாம் முற்போக்கு இயக்கத்தோடு சேர்ந்து பணியாற்றினாலும் கூட ஒரு கட்டத்தில் நமக்கான ஒரு இடர்பாடு என்பது இருக்கதான் செய்யும். அதாவது ஒரு மதத்தின் பேரால. இப்போ உதாரணமாக சொல்லணும் என்றால், இந்த கட்டாய திருமண பதிவு சட்டம் என்று அரசு கொண்டு வந்தது. அப்பொழுது பல இஸ்லாமிய அமைப்புகள் சொன்னக்கூடிய விமர்சனம் என்னவென்றால், இதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏனென்றால் பெண்ணின் திருமண வயதை அவருடைய சொந்த பெற்றோர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது அந்த கட்டாய திருமண சட்டத்தில் சொல்லப்படுற பெண்ணின் திருமண வயது என்பது சரிதானே? இது ஒரு நல்ல கேள்வி. கட்டாய திருமண பதிவு சட்டத்தை பற்றி சரிதானா என்று நான் சொல்வதை விட, சமீபத்தில் டெல்லியில் உள்ள உயர்நீதிமன்றம் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கின்றது என்றால், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் சில உரிமைகள் எல்லா சிறுபான்மை மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எல்லா மத மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஏதாவது நம்ம நாடு நான் சொன்ன மாதிரி நம்முடைய நாட்டினுடைய செக்குலரிசம்ங்கிறது எல்லா மதத்திற்கும் சமமான உரிமைகளை கொடுக்கிறது. அதனால முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் தனியார் சட்டம் என்ற ஒரு தெளிவான சட்டம் இருக்கின்றது. அதை தான் அந்த முஸ்லீம் தனியார் சட்டத்துக்கு முரணாக நீங்கள் சட்டத்தை ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுக்காக வேண்டி 12 வயசு பிள்ளைங்க, 13 வயசு பிள்ளைங்க, 14 வயசு பிள்ளைங்கள்லாம் இந்த சமூகத்தில் திருமணம் முடிச்சு வைக்கப்படுறாங்களான்னா இல்லை. பெரும்பாலும் 95% 18 வயசுக்கு பிறகு தான் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்கிறது தெளிவான ஒரு கருத்தாக இருக்கின்றது. ஏன் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத கவனிக்க வேண்டும். என்னன்னா, ஒரு கேஸ் உச்சநீதிமன்றத்திலே வருகிறது, கணவன் மனைவி பிரச்சனை. அப்போ கணவன் இவள் என் மனைவியே இல்லை, நான் இவளை திருமணம் முடித்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் தான் உச்சநீதிமன்றம் பல்வேறு மாநில அரசுகளுக்கு திருமணம் நடந்ததை நீங்கள் பதிவு செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு கட்டளையை விடுகிறது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு திருமணமும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் இந்த கட்டாய திருமண பதிவு சட்டத்தில் நாங்கள் என்ன கோரிக்கையை அப்போது இருந்த திமுக ஆட்சியிடமும் இப்போது இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், அந்த பள்ளிவாசல்களில் பதிவு செய்யக்கூடிய சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்க, அதை அப்படியே நீங்கள் பெற்றுக்கொண்டு இதை பதிவு செய்யுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றதை தவிர அதை அரசாங்கம் ஈஸியாக செய்து கொள்ளலாம். ஓட்டு என்பது சொல்லும் பொழுதே ஒரு வயது நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு பெண்ணுக்கான உரிமை ஒரு வயது வந்த பிறகு ஒரு 18 என்று குறிப்பிடும் பொழுது நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க, 95%
இப்போது 12 வயதுக்கு மேற்பட்டு தான் திருமணம் நடத்துறாங்கன்னு சொல்லி, அப்போ 12 வயது என்பது நிர்ணயிப்பது என்ன சிக்கல் இருக்கிறது? இல்ல சிக்கல் அல்ல, அது தந்திருக்கக்கூடிய ஒரு உரிமையை வந்து நீங்க ஏன் பறிக்கிறீங்க? அது வந்து இப்படி ஒரு உரிமையை வந்து விட்டு கொடுத்தால் இதே போன்று பல்வேறு உரிமைகளை காலப்போக்கில் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஏனென்றால் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் வந்து திருமண சட்டங்கள் வந்து ஷரியத் சட்டத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். அதற்காக வேண்டிய ஒரு தனி சட்டமும் இருக்கின்றது. அந்த சட்டத்தை வந்து பைபாஸ் பண்ணுவதற்கு எந்த வழிகள் வந்தாலும் அந்த வழிகளை வந்து அடைப்பதற்கான பணிகளை செய்வது எங்களுடைய கடமை என்ற அளவிலே தான் இதை எடுக்க வேண்டும். அது ஒரு பக்கம் உரிமை, இன்னொரு பக்கம் மனிதநேய அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதில் வந்து உரிமை தான் நீங்க பிரதமர் எடுக்கிறீங்க, எனக்கு வந்து மார்க்கம் சொல்லிவிட்டது என்று. அல்ல, அப்படி அல்ல. வந்து நீங்க அதை அப்படி பார்க்க கூடாது. வந்து 18 வயசுங்கிறதுக்கு என்ன பேசிஸ் இருக்கு? அப்படி ஒரு அதுல வந்து ஒரு தெளிவான ஒரு பேசிஸ் இருந்துச்சுன்னா வருமா ஆணையம் வந்து இந்த ஏஜை வந்து குறைக்கணும்னு ஏன் சொல்லியிருக்காங்க? இன்றைய கால சூழல் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரிஜிஸ்டர் தான். அதாவது இதுக்கு வேற வேலிடிட்டியே இல்லை. நாட்டில் யார் என்ன எத்தனை திருமணம் நடந்திருக்கின்றது, யார் தம்பதியர்கள்ங்கிற அடையாளம் வேணுங்கிறதுக்காக தான் பண்றாங்க. பட் அதை வந்து ரொம்ப கம்பர்சனமா ரொம்ப வந்து சிக்கல் உடையதாக இந்த சட்டம் இருக்கின்றது. எனவே அதுல திருத்தம் வேணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. மக்களின் கேள்விகள் நிகழ்ச்சிகளில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். கேப்டன் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு மக்களின் கேள்விகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.